ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஜேனரை கலந்த ஒரு மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தா, வெக்கேஷனுக்காக தான் அப்பா வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ தான் நெய்பர் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அவங்க காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஏதோ ஒரு விஷயம் அவங்க வீட்டுக்குள்ள ஊடுருவி அவங்களோட நினைவுகளை பறிக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ அந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அவர் முயற்சி பண்ணும்போது அவருக்கு காத்துட்டு இருந்த அதிர்ச்சி. இந்த நேரத்துல அவங்க நெய்பர்ஸ் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்கும் போது இவரு ஃபேமிலிக்கு அந்த பிரச்சனை வருது அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அதுக்கு என்ன பண்ணாரு. ஒரு கட்டத்துல இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில ஒரு ட்விஸ்டோட நமக்கு சொன்ன கதை தான் 2019 வெளியான தி விட்சர். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவும் வரும். நீங்களும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் முக்கியமா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? படத்தோட ஆரம்பம் 35 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு வீடு இருக்கா. அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு போவா. ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு இவ பேபி சிட்டிங் பண்றதுக்காக போவா. அந்த மாதிரி அங்க வந்த உடனே அவ அங்க இருக்கிற ஒரு போனை எடுத்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பேபி சிட்டிங்காக இன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னால இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வீடு சுத்தி முத்தி பார்க்கும்போது வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த நேரத்துல தான் பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வரும். இவளும் என்ன பண்றானா மெதுவா பேஸ்மெண்ட்டுக்கு போறா. பேஸ்மெண்ட்டுக்கு போற வழியில ஒரு பொம்மை கீழே விழுந்து கிடக்கிறத அவ கவனிப்பா. அவ மெதுவா காலடி வச்சு கீழே வந்து பார்க்கும்போது அங்க ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கிறத அவ கவனிப்பா. அந்த ஃபேமிலி போட்டோல ஒரு அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒரு குழந்தை. அதுல அப்பாவோட போட்டோவை பாத்தீங்களா, அது ஒரு மாதிரி நெகத்தால கீர்ன மாதிரி இல்ல. இத அவ பாத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்து யாரோ எதையோ சாப்பிடுற மாதிரி அவளுக்கு சத்தம் கேக்குது. அண்ட் இவளுக்குமே லைட்டா பயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா பேஸ்மெண்ட்ல வேற இருக்கா. அங்க தனியா இருக்கிற மாதிரி தான் இவளுக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளவு அந்த சத்தம் வர இடத்தை நோக்கி அப்படியே போகும்போது அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அந்த போட்டோல இருந்த அந்த பெண்மணி அவங்க குழந்தைய கடிச்சு திங்கிற மாதிரி அவ பாக்குறா. எந்த மாதிரி அவங்க கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத இவ பார்த்த உடனே இவளை துரத்த அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த பொண்ணுமே என்ன பண்றான்னா வேக வேகமா படிக்கட்டு வழியா ஏறி அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்மணியோட ஹஸ்பண்ட் அந்த பேஸ்மெண்ட் டோரை சாத்திடுவான். சோ அவ்வளவுதான், அந்த பொண்ணோட நிலைமை அந்த இடத்திலே முடிஞ்சு போயிடும். அந்த டோர்ல ஒரு வித்தியாசமான சிம்பலுமே வரையப்பட்டிருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு வந்து பென். அவரு வந்து அவங்க அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக இந்த வெக்கேஷன் லீவ்ல வந்து அவர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கையில வந்து லைட்டா அடிபட்டு இருக்கும். இந்த சமயத்துல அவங்க கூட டிராவல் பண்ற ஒரு வயசான பாட்டிமா நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட அடிப்பட்ட இடத்துல நல்ல டிராயிங்கா இருக்கே, கண்டிப்பா நீ ஒரு ஆர்டிஸ்டா தான் இருப்ப அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவர் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்த உடனே அவரோட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. சோ இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அதனால பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து போகும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு நாயுமே இருக்கும். அந்த நாய் நம்ம ஹீரோவை கண்டாலே பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்குது. அண்ட் அதையும் மீறி அவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு வந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் நம்ம பென்னோட அப்பா. அவர் பேரு வந்து மிஸ்டர் கேம்பிள். தான் பையன் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு வீட்டுக்கு வந்ததால அவரு தான் பையனுக்கு விதவிதமா அவர் சமைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்பதான் அவங்க அப்பாவும் அவரும் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை ஃப்ரிட்ஜ்ல வந்து பாப்பாரு. அந்த போட்டோவை எடுத்துட்டு பார்த்தாதான் தெரியுது அதுல அவங்க அம்மாவுமே இருப்பாங்க. ஆனா இவரோட அப்பா அதை கிராப் பண்ணி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலதான் இவங்க தனித்தனியா இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க செஞ்ச டின்னரை வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா பல விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுற ஒரு டாயுமே இருக்கும். அதை விளையாண்டுகிட்டே அவர் அவங்க அப்பா கூட பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப நாள் கழிஞ்சு இவங்க மீட் பண்றாங்க இல்லையா, அதனால நிறைய விஷயங்கள் அவங்க பேசிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோட கையில அடிபட்டு இருக்கு, அதை மட்டும் அவங்க அப்பா கிட்ட அவர் சொல்ல மாட்டாரு. இத பத்தி நாம எப்ப பேசலாம் அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது இப்போதைக்கு வேண்டாம், ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஏதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம பசங்களோட நெய்பர்ஸ். அங்க வந்து 2 பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்களுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பாக்கும் அவங்க நல்லா தெரிஞ்சவங்க. நம்ம ஹீரோவும் அது யாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம நெய்பர்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் இவங்க காலங்காத்தால வண்டி எடுத்துட்டு எங்க கிளம்புறாங்கன்னு பார்த்தா அந்த ஊரோட ஹார்பருக்கு தான் போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட அப்பா அந்த ஹார்பர்ல ஒரு ஆபீசரா இருக்காரு. அண்ட் இந்த வெக்கேஷன் பூரா நம்ம ஹீரோ அங்கதான் வேலை செய்ய போறாப்ல. நம்ம ஹீரோக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டே. அங்க இங்கன்னு அவர் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் அவர் ஒரு பொண்ணையுமே பாப்பாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சும் போகும். ஆனா அந்த பொண்ணு கூட வந்தவனுங்க நம்ம ஹீரோ கிட்ட வம்பு பண்ணுவானுங்க. நம்ம ஹீரோ சொல்ற எதையுமே அவனுங்க காதுலயும் வாங்கிக்க மாட்டானுங்க. அதனாலே நம்ம ஹீரோ செம்ம காண்டாகுவாரு. அண்ட் அந்த சமயத்துல தான் நீ எதுக்காக இப்படி கோவப்படுற அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். யாருன்னு பார்த்தா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு மெலோரி. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுமே இந்த ஹார்பர்ல
தான் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு போன் கால் வரும். யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட இருந்து. அவங்க வந்து நீ எப்படி இருக்க, நல்லபடியா அங்க போய் சேர்ந்தியா, உங்க அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணோட இருக்கிறத அவங்க கவனிக்கிறான். சோ அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க பாருங்கம்மா நான் அப்புறம் கூப்பிடுறேன், இப்ப நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த போன் கால் வந்து கட் பண்ணிடுவான். இப்ப அப்படியே அங்க இருந்து நேரா ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோவோட நெய்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள 2 பேர் அங்க ட்ரெக்கிங்காக வந்திருப்பாங்க. அதுல இந்த சின்ன பையன் பேரு வந்து டில்லியன், அவனும் அவங்க அம்மாவும் தான் இங்க வந்திருப்பாங்க. அண்ட் இவங்க ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள வந்தனால கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த அம்மா தான் பையனை காணோம்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த டில்லியன் அங்க இருக்கிற எல்லா இடங்களையும் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அவன் கடைசியா போட்டோ பிடிச்சதும் அந்த மரத்துல இருக்கிற அந்த சிம்பிள, இது எந்த சிம்பிள் ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங்ல கூட நம்ம பார்த்திருப்போமே. இந்த சமயத்துல தான் அவங்க அம்மா கூப்பிடுற சத்தம் வந்து அவனுக்கு கேட்கும். இவன் என்ன பண்றானா அப்படியே போய் பாக்குறான். பார்த்தா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும். அது ரொம்ப வியர்டா இருக்கும். அந்த மரத்துக்குள்ள இருந்து அவங்க அம்மாவோட குரல் கேட்கிற மாதிரி இவனுக்கு கேட்கும். எங்க பாரு டில்லியன், நீங்க வா, எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ இப்ப இங்க வர போறியா இல்லையா, நீ மட்டும் இங்க இப்ப வரலைனா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான கை அந்த மரத்தோட அந்த இடுக்குல இருந்து வெளியில வரும். இத பார்த்த உடனே அந்த பையன் செம்மையா பயந்துருவான். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா வேக வேகமா வந்து அவனை வந்து பிடிச்சிருவாங்க. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த, இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போகாத, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அப்பதான் காட்டுறாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு மரம் இருந்ததாவே அங்க அடையாளமே இல்ல. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவங்க காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அந்த கார்ல வந்து ஒரு சின்ன கை குழந்தையுமே இருக்கும். டில்லியனோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா அந்த குழந்தையை எடுத்துட்டு அங்கிருந்து போகும்போது அப்பதான் அவர் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னு பார்த்தா அவங்க வண்டியில ஒரு மான் வந்து இறந்து கிடக்குது. இவர் பேரு வந்து டை. அவர் வந்து அவங்க மனைவி ஆபி கிட்ட போய் கேக்குறாங்க, இவ்வளவு பெருசு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது நாங்க வண்டியில வரும்போது அது எங்க வண்டியில பட்டு இறந்து போயிருச்சு அப்படின்னு அவ சொல்றா. இங்க பாரு, இப்படி அடிப்பட்ட ஒண்ணு நமக்கு வேணுமா, ஏன் நீ அதை அப்படி நினைச்சுக்கிற, அதுல நமக்கு நிறைய மீட் கிடைக்கும், அது சாப்பிடுறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி டில்லியனை கூட்டிட்டு நேரா அந்த மானை வந்து அறுக்கிறதுக்காக போறாங்க. அந்த மாதிரி அவங்க மானை வந்து அறுக்கும் போது அந்த மானோட வயிற்றுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பாதி அழுகி போன மாதிரி இருக்கும். இவங்க அதை பார்த்து கிட்டத்தட்ட வாந்தியே வந்துடும் அவங்களுக்கு. அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே அந்த வண்டியிலே வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி அந்த ஏரியால பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் அந்த கார்ல இருக்கிற அந்த மானை வந்து காட்டுவாங்க. அந்த மானோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அதை பொழந்துகிட்டு வெளியில வருது. ஆனா அது எந்த மாதிரியான ஒண்ணுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ இது நடுராத்திரி வேறையாச்சா, நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாப்ல. அந்த மாதிரி அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு மேல ஏதோ ஒண்ணு ஊர்ந்து போற மாதிரி சத்தம் கேட்கும். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ என்ன நினைச்சுப்பாருன்னா சாதாரண எலி அப்படின்னு தான் நினைச்சுப்பாரு. ஆனா போக போக சத்தம் இன்னும் பயங்கரமா கேக்குது. உடனே அவன் என்ன பண்றான்னா டார்ச்சை எடுத்துட்டு வேக வேகமா வெளியில வந்து அந்த கூரைக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு அவன் பாக்குறான். இந்த மாதிரி அவன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவுமே இருக்காது. பட் அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அது நேரா அவங்களோட நெய்பர் வீட்டுக்கு போற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோவும் என்ன பண்றாப்லனா மெதுவா அங்க போய் பாக்குறாப்ல. அந்த மாதிரி போய் பார்க்கும்போது அவன் நோட்டீஸ் பண்றான் அந்த வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடம் ஏதோ ஒண்ணு உடைச்சிட்டு உள்ள போன மாதிரி இருக்கு. இவனும் வந்து உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அங்க ஒரே ஒரு கீரி மட்டும் தான் இருக்கும். சோ அப்பனா இதோட வேலை தான் போல, வேற எதுவும் இல்ல அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப பார்ப்பான். அந்த சமயத்துல அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல நின்று இவனையே பார்த்துட்டு இருக்கு. அதை பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். நம்ம ஹீரோ பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அப்போ ஒன்னு பார்த்து நம்ம டை என்ன பண்ணிடுவாருன்னா லைட்ஸ் ஆன் பண்ணி அந்த இடத்துக்கு வருவாரு. இங்க என்ன பண்ற அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்ல நான் இங்க ஒண்ணும் இல்ல, நான் இங்க ஏதோ ஒரு விலங்க பார்த்தேன் அதனாலதான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ கண்ணுக்கும் அது லைட்டா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் என்னன்னு யூகிக்க இருக்குள்ள அந்த லைட்ஸ் ஆன் பண்ணனால அது அங்கிருந்து போயிருக்கும். இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஹார்பருக்கு போறதுக்காக வேக வேகமா வெளியில வரும்போது டில்லியன் அவன் வீட்டு பேஸ்மெண்ட் வந்து உடஞ்சிருக்கும் இல்லையா, அதை வந்து அவன் நோண்டிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு தெரிஞ்சது நல்ல ஐடியாவா இருக்கும்னு தோணல, நீ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாப்ல. நம்ம ஹீரோ அவரோட அப்பா கூட கார்ல ஏறி உட்காரும் போது அப்பதான் அவர் வந்து கேக்குறாரு, நேத்து உங்க கூட ஒரு லேடியை பார்த்தனே அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அவ பேரு சாரா அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அவங்கள மீட் பண்ணலாமா, அதுக்கு அவங்க அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே சரி பண்ணலாமே, இன்னைக்கு ராத்திரியே நான் மீட் பண்ண அரேஞ்ச் பண்றேன். நம்ம ஹீரோ ஹார்பருக்கு வந்த உடனே நிறைய வேலை இருக்கும். அது எல்லாத்தையுமே அவர் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவரோட கேபின்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து இருப்பா. அவ பேரு வந்து லில்லி. இவ வேற யாரும் இல்ல, மெலோரியோட சிஸ்டர். நீ ஒன்னும் அவ்வளவு கியூட்டா ஒன்னும் இல்லையே, எப்படி என்னோட அக்கா வந்து உன்கிட்ட விழுந்தான்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறதுக்குள்ள மெலோரி வந்து லில்லி அங்கிருந்து தரன்னு கூட்டிட்டு போயிருவா. இப்ப அதே சமயம் இங்க அந்த நெய்பரை வந்து காட்டுவாங்க. ஆபி வந்து அவங்களோட கை குழந்தைய கூட்டிட்டு அப்படியே வெளியில போகும்போது அந்த குழந்தையோட பொம்மை தெரியாம கீழே விழுந்துரும். அதை எடுக்கலான்னு அவங்க போவாங்க பாருங்க, அங்க இருக்கிற எல்லா பூக்களும் அழுகி போய் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வினோத மிருகம் அதுக்குள்ள இருந்து இவங்கள பாத்துக்கிட்டே இருக்கும்.
இருக்கும். அங்க ஆல்ரெடி அழுகி போன பூக்கள் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பூக்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்குது. இப்ப அதே சமயம் இங்க ஹார்பர்ல டிலியன் வந்து ஒரு போட்ல வந்து தூங்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அவனை அனுப்பி விட்டு, இங்க என்ன பண்ற? எங்க அப்பா நீச்சல் கத்துக்கிறதுக்காக இங்க என்ன கிளாஸ்க்கு சேர்த்து விட்டுருக்காரு. ஆனா உண்மையை சொல்லட்டா, கிளாஸ் ரொம்ப மொக்கையா இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ, என்னோட கேபின்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜ்ல பாப்சிக்கல்ஸ் இருக்கும். டீல் என்னன்னா, உன்னோட வீட்டுக்கு வெளியில என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து நீ இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஓகேனா இந்த சாவியை நீ வாங்கிக்கோ. அவனும் என்ன சொல்றானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வாங்கிட்டு போறான். இப்ப அதே சமயம் சாரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோட அப்பாக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நைட் நான் வந்து வரேன், அதனால டின்னர் ரோல்ஸ் வாங்கி வைங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே அவருமே என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோ கையில காசை கொடுத்து, இந்த மாதிரி சாரா எனக்கு வருவா, அதனால அவளுக்கு டின்னர் ரோல்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பி விடுவாரு. அந்த மாதிரி அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அதை வந்து வாங்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. அவனும் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருப்பான். இந்த நேரத்துல மெலோரி அங்க வந்து, இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு, நீ வரையா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல நான் வரல அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அப்பதான் அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, இன்னைக்கு நைட் என்ன டின்னர், உங்க அப்பா உனக்காக என்ன ஸ்பெஷலா பண்ண போறாரு அப்படின்னு வந்து அவங்க கேட்கும்போது, நம்ம ஹீரோக்கு அது இந்த சாரா வரத வந்து ஞாபகப்படுத்தி விட்டுரும். அதனாலே அவன் ஒரு மாதிரி ஆகி உடனே என்ன பண்றான்னா, போனை வச்சுட்டு வேக வேகமா மெலோரி கிட்ட நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வண்டியில ஏறி உட்கார்றான். அண்ட் அன்னைக்கு ராத்திரியும் பார்ட்டி வந்து ரொம்ப பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். எல்லாருமே அதுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அதுல வந்து நம்ம ஹீரோ மோஸ்ட்லி ட்ரிங்க் பண்ண மாட்டாரு. ஆனா எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணும்போது அவரு வேற வழி இல்லாம அதை குடிச்சிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினும் தனியா இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பேசும்போது நிறைய விஷயங்களை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஷேர் பண்ணிப்பாங்க. எந்த மாதிரி இவங்க பேசிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். ஆனா அது ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது நடுவுல நம்ம ஹீரோ அடிச்ச சரக்கு எல்லாத்தையுமே அவர் வாந்தி எடுத்துருவாரு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் அந்த நெய்பர்ஸ் வந்து காட்டுவாங்க. எல்லாருமே நிம்மதியா அந்த ராத்திரி வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வருது. நம்ம டில்லியனுக்கு மட்டும் கேட்கும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல அந்த கை குழந்தை வேற அழுக ஆரம்பிச்சிருமா. ஏபி வந்து இந்த சத்தம் கேட்ட உடனே வேக வேகமா குழந்தைய வந்து தூங்க வைக்க போறாங்க. அண்ட் அந்த மாதிரி அந்த குழந்தைய தூங்க வச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து திரும்ப பெட்ரூமுக்கு போய் அவங்க நிம்மதியா படுத்து தூங்கும் போது இப்பதான் அங்க இருக்கிற ஒரு சின்ன சிசிடிவி கேமரால அங்க இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா அத வந்து நமக்கு காட்டிட்டு இருக்கும் போது அதை நல்லா பாருங்களேன், அந்த குழந்தையோட தொட்டிலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து தனியா இருக்கும் போது அவரு ஹார்பர்ல ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு இல்லையா, அவ வந்து நம்ம ஹீரோ கூட வந்து ஃபிளர்ட் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் அது தெரியாம அவ கூட போய் ஸ்விம்மிங் பண்ணும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுனா, அவனோட ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவ வந்து எடுத்துட்டு போயிடுவா. ஆக்சுவலி அது வந்து ஒரு டேர். இத வந்து இவனுக்கு தான் வந்து பண்ண வச்சிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவும் வசமா மாட்டிப்பாரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாகி அங்கிருந்து போயிடுவாங்களா. இவனுக்கும் வேற வழி இல்ல, அவமானத்தை தாங்கிட்டு அங்கிருந்து அவனோட ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப அதே சமயம் இந்த பக்கம் டில்லியனுக்கு வந்து சரியா தூக்கமே வராது. அதனால அவன் என்ன பண்ணுவானா, அவங்க அப்பா அம்மா கூட போய் படுத்துப்பான். அவங்க அம்மாவும் அவனை படுக்க வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்கிரீனை வந்து பார்க்கும்போது அதுல கேமராவோட ஆங்கிள் வந்து மாறி இருக்கும். இது எப்படி மாறிச்சு அப்படின்னு போய் பாக்குறதுக்காக இவங்க அங்க போகும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த பாப்பாங்க பாருங்க. அதை பார்த்த உடனே அவங்க ஒரு மாதிரி நடுநடுங்கி போயிருவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைய சுத்தியும் ஒரு போர்வை வந்து போத்தப்பட்டிருக்கும். இவங்களும் பயந்துட்டே அந்த போர்வை வந்து விளக்குறாங்க. பார்த்தா அங்க ஃபுல்லா விறகுகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க காலுக்கு கீழே நிறைய ரத்த கசிஞ்சு வரும்போது அதுக்கு அடியில இருந்து வந்த ரெண்டு கைகள் அவங்கள அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிடும். அது கிட்ட அவங்க வசமா மாட்டிப்பாங்க. நம்ம ஹீரோ பார்ட்டியை வந்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி செம்ம காண்டோட வீட்டுக்கு வருவாப்லையா. அந்த சமயத்துல நம்ம ஆபி இருப்பாங்கல்ல, அவங்க காட்டுக்கு நடுவுல போற மாதிரி அவனுக்கு தெரியும். இவனும் அதை பார்த்த உடனே, இங்க பாருங்க கொஞ்சம் நில்லுங்க, எதுக்காக இந்நேரத்துக்கு காட்டுக்கு போறீங்க அப்படின்னு அவன் கேட்பான். ஆனா அதை எதையுமே காதுல வாங்கிக்காம அவங்க பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இவனுக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துல தான் அவங்க அப்பா வந்து காரை ஓட்டிட்டு அந்த இடத்துக்கு வருவாரு. நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அணைஞ்சேன் தெரியுமா. அப்பப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க அவங்கள பாத்தீங்களா, அதான் உங்களோட நெய்பர் அந்த லேடி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட கணக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. இவனும் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவான். உடனே அவரோட அப்பா வந்து அவனை பார்த்து, நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு வந்து அவர் கேட்பாரு. ஆமா இன்னைக்கு நான் பார்ட்டிக்கு போயிருந்தேன் அதனாலதான் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவனை கூட்டிட்டு உள்ள போறாரு. நம்ம ஹீரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு வந்து நம்ம ஹீரோ மேல செம்ம காண்டா இருப்பாரு. நான் உன்னை இப்படியா வளர்த்தேன், இன்னைக்கு நீ டின்னருக்கு வரேன்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு நீ வரவே இல்ல, கண்டிப்பா நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதான் நான் மன்னிப்பு கேட்கிறேன்ல உங்ககிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, நீ இங்கேயே உட்காரு, மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல சாரா கிட்ட. அந்த சாரா அப்படிங்கிற அந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஹீரோ கண்ணா பின்னான்னு பயங்கரமா திட்டி விட்டுருவாப்ல. ஆக்சுவலி இத எல்லாத்தையுமே அங்க இருந்த சாரா வந்து கேட்டுருவாங்க. சோ அவங்க இத பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நான் இங்க இருந்து இப்பவே போறேன், நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அவனோட ரூமுக்கு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில டில்லியன் வந்து அவனோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவனுக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் இங்க நம்ம டை ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு வேக வேகமா அவரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்காரு. இந்த டில்லியனுக்கு பின்னாடி ஒருத்தங்க வராங்க இல்லையா, அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஆபி தான். ஆனா அவங்கள பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். டை வந்து நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா ஆபிக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்ப
அதே சமயம் இங்க ஹார்பர்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு வந்து நம்ம ஹீரோயின் கூட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவ சுத்தமா இவனை கண்டுக்க மாட்டா. அவன் வந்து அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் வாரிட்டு இருக்கும் போது நேத்து இவனை வந்து வச்சு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேங் வந்து அங்க வரும். திரும்பவும் அவனை கலாய்ச்சிட்டு அங்கிருந்து போவாங்க. இவனுங்களை ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றாப்லன்னா அங்க இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்துட்டு போய் அவங்களோட அந்த போட்ல வந்து போட்டுருவான். இதனால அந்த போட்டே நாஸ்தி ஆயிரும். எங்க நம்ம டில்லியன் வந்து முயலை எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து காட்டலாம் அப்படின்னு போகும்போது அவங்க அம்மா வந்து எங்க தேடியுமே காணோம். உடனே அவன் என்ன பண்றான்னா சரி மேல போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் போகும்போது பார்த்தா அவங்க அம்மா ஒரு மாதிரி வினோதமா அங்க நின்னுட்டு இருப்பாங்க. இத பார்த்த உடனே அவன் பயந்து போயிருவான். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா ரூமுக்கு போறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ வந்து ஹார்பர் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க அவங்க அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பாருங்களேன் நிறைய போட்டோஸ் இருக்கும். அதுல நம்ம ஹீரோயினோட அந்த போட்டோவுமே இருக்கும். பக்கத்துல அவங்க அம்மா அப்புறம் லில்லியுமே இருப்பா. இவன் நம்ம ஹீரோ வந்து நேத்து நடந்ததை பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு சாரா வருவாங்க. என் வேலையெல்லாம் முடிஞ்சது, நான் அதனால எங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உங்க கூட நானும் ஒரு சின்ன ரைடுக்கு வரலாமா அப்படின்னு அவன் கேட்பான். சோ எதுக்கு நான் வேற எதுக்கும் இல்ல, நேத்து நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அந்த மாதிரி போகும்போது அவங்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா நேத்து நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேன், நானும் அதை பெருசா எடுத்துக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாருங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம அன்னைக்கு பேசிட்டேன், இல்ல பரவாயில்ல நம்ம இன்னைக்கு ஜாலியா போறோம், டின்னர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. அண்ட் டின்னர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நம்ம ஹீரோவை வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோவும் டோர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வராரு. இப்படி அங்க உள்ள வரும்போது மேல ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஆக்சுவலி அவங்க அப்பாவும் இன்னும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. அப்படின்னா கண்டிப்பா மேல யாரோ இருப்பாங்க. அதனால இவன் என்ன பண்றான்னா பயந்து போய் பாதுகாப்புக்கு கால்ஃப் ஸ்டிக் எடுத்துட்டு மேல போய் பார்ப்பான். மெதுவா மேல ஏறி அவன் ரூம் டோர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவனோட பெட்ல ஒரு முயல் குட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க நம்ம டெலியன் இருக்கான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு வந்து கேட்கும்போது டெலியனோட அம்மா கீழ இருந்து அவனை கூப்பிடுறாங்க. அவங்கள உள்ள விட்டுறாத. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரி நீ இங்கே இரு, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பாக்குறான். அப்படி வந்து அவன் கீழே போய் பார்க்கும்போது அவங்க அம்மாவை பாக்குறக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாங்க. என்னோட பையன் மேலதான் இருக்கான், அவனை கொஞ்சம் வர சொல்றியா, நான் அவனை கூட்டிட்டு போகணும். இல்ல மேல யாரும் அப்படி இல்லையே, எங்க பாரு என்கிட்ட விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோர் ஓபன் பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த டோரை தடுத்து இங்க பாருங்க இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்க யாரு உள்ள வரணும் யாரு உள்ள வரக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ண முடியும். இந்த மாதிரி அவன் சொல்லும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது அந்த சமயத்துல தான் நம்ம டை அந்த இடத்துக்கு வருவாரு. என்ன ஆச்சு, எதுக்காக வீட்டோட லைட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்க, நான் நம்ம பையனை தேடி தான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அப்பாவோட சத்தம் கேட்ட உடனே டில்லியன் வேக வேகமா அங்க இருந்து கீழே வருவான். சோ அவன் அந்த மாதிரி வந்ததை பார்த்த உடனே அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு முறைப்பாங்க பாருங்க. லிட்ரலி நம்ம ஹீரோ அங்க பயந்துருவாரு. வீட்டுக்கு போன உடனே டில்லியனை அவங்க அப்பா தூங்க வச்சுட்டாங்கிறது போல அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அவன் சொல்லுவான், அம்மா இப்ப வர வர கொஞ்சம் வியர்டா பண்ற மாதிரி எனக்கு தோணுது, ஆனா இது நமக்கு என்ன புதுசா, அவ எப்பவுமே அப்படிதானே இருக்கா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த சமயத்துல தான் ஆபி இதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து போவாங்க. பையனை தூங்க வச்சதுக்கு அப்புறமா அவரோட பெட்ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கை குழந்தை ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்குன்னு தனியா ரூமுமே இருக்கும். அந்த ரூம் டோர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த குழந்தையும் காணோம், அங்க இருந்த தொட்டிலையும் காணோம். இவருக்கா ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு ராத்திரி அந்த நெய்பர் வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோ பைனாகுலரை வச்சு பாத்துட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல தான் நம்ம மெலோரியுமே கூப்பிடுவா. இவன் வந்து பேசிக்கிட்டே அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க அப்பா வீட்டுக்கு வந்த உடனே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி பென் எங்க இருக்க அப்படின்னு அவர் கூப்பிடுவாரு. இவனும் என்ன பண்றானா அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா லைட்ஸ் ஆஃப் பண்ணி திரும்பவும் அதே இடத்த பார்க்கும்போது அங்க வந்து லைட் ஆஃப் ஆயிருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து நேரத்திலேயே அந்த ஹார்பருக்கு வந்து போயிருப்பாரு. அங்க போய் ஒரு போட்ல தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் வந்து எழுப்பி விடுவாங்க. நீ என்ன இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்ட போல. ஆமா நான் வந்துட்டேன். சரி அந்த டில்லியன் எங்க, யாரு உன்னோட நெய்பரா? ஆமா அந்த பையனுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கே, ஆனா அவன் இங்க இன்னும் வரல. சோ இதை வந்து கேட்ட உடனே இவனுக்கு லைட்டா சந்தேகம் வரும். உடனே அவன் என்ன பண்றான்னா எங்க பாரு கொஞ்ச நேரத்துக்கு நீ இதை கவனிச்சுக்கோ, எங்க அப்பா வரதுக்குள்ள நான் எப்படியா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்களோட வீட்டுக்கு போறான். அவங்களோட நெய்பரோட வீட்டுக்கு போய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம டை வந்து அந்த இடத்துக்கு வருவாரு. அவர் வந்து கேக்குறாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல டில்லியன் வந்து வீட்டுல இருக்கானா, அவனுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, அதாங்க உங்களோட பையன் டில்லியன். இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட தம்பி, எனக்கு பையனே கிடையாது. இல்லங்க டில்லியன் உங்களோட முதல் பையன். இல்ல நீ என்கிட்ட தெரிஞ்சேதான் வம்பு பண்ணணும்னு வந்திருக்கியா என்ன, எனக்கு குழந்தைங்களே கிடையாதுப்பா. இல்லங்க நான் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு டில்லியன் அப்படின்னு அவன் சொல்லும்போது எங்க பேரு மரியாதையா இங்க இருந்து போயிரு, இல்லைன்னா நான் 911க்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து உள்ள போறாப்ல. இங்க நடக்கிறது எல்லாத்தையும்
ஏபி அந்த வீட்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நான் அங்கிருந்து போகலாம் அப்படின்னு பாக்கும்போது அவருக்கு கீழே ஒரு மேட் இருக்கும் இல்லையா, அதுக்கு அடியில ஒரு சிம்பிளை வந்து அவர் பாக்குறாரு. ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே சிம்பிள் தான். சோ இதை பார்க்கவே கொஞ்சம் வியர்டா இருக்கும். உடனே அதை போட்டோ எடுத்துட்டு போய் கூகுள்ல அதை சர்ச் பண்றாரு. அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வந்து ஒரு விச் கிராஃப்ட். கிட்டத்தட்ட சூனியக்காரங்க தான் இதை மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. அந்த விச் மரத்துல வாழ்றவ. அது மட்டும் இல்லாம மனுஷங்களோட உடலையும் அவளால சுலபமா திருட முடியும். இவர் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அதுல ஒரு லைனை படிப்பாரு. என்னன்னா அதுங்களால ஒருத்தரோட ஞாபகத்தை அழிக்க முடியும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா டைக்கு வந்து குழந்தைங்க இருப்பாங்க, ஆனா அது அவரு மறந்துட்டாரு. அப்ப கண்டிப்பா அது அந்த சூனியக்காரியோட வேலை தான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ மெலோரியையும் அவன் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். அவளுமே உங்க நெய்பர்ஸ பார்த்தா கொஞ்சம் கிரீப்பியா தான் இருக்கு அப்படிங்கறத அவ சொல்றான். இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவரோட ரூம் சுத்தியும் இந்த உப்பை வந்து கொட்டிட்டு இருப்பாரு. இது எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது சில விச் கிராஃப்ட்ஸ் கிட்ட இருந்து இதை நம்மள காப்பாத்தும் அப்படின்னு அவன் சொல்றான். அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா பாப்பாரு. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு செல்லர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற வழி. அதுல இருந்து வெளியே வந்து அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. சோ கண்டிப்பா அந்த பேஸ்மெண்ட் குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இந்த விக்கிபீடியா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், ஆனா நீ இதை புரிஞ்சுப்பியான்னு தெரியல. டில்லியனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து நான் போய் டை கிட்ட கேட்டேன் உங்களோட பையன் டில்லியன் எங்கன்னு, ஆனா அவரு குழந்தைங்களே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை அவரு பிரைவேட் பேசனா இருக்கலாம்ல. இங்க பாரு மேல் உனக்கு புரியல, அவருக்கு நான் என்ன பேச வரேங்கிறதே அவருக்கு புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அவரால தான் குழந்தைங்க யாருன்னு ரிமெம்பர் பண்ண முடியல. சரி நீ ஏதோ ஒன்னு சொல்ல வர, ஆனா எனக்கு புரியல, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலோரி என்ன பண்றான்னா அங்க இருந்து கிளம்பா. நம்ம ஹீரோவும் ஜன்னல் வழியா பாப்பாரு. ஆனா இவ அங்கிருந்து போகாம ஒரு பேப்பர்ல எதையோ ஒன்னு எழுதி அந்த நெய்பரோட வீட்டுல தூக்கி போட்டுட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோக்கு வந்து உண்மை புரியல. அவரும் அப்படியே பாக்குறாரு. அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டோட பால்கனில இருந்து ஆபி இவனைய தான் பாத்துட்டு இருக்கா. அவளதான் இவளை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லெட்டர் எழுதி அந்த வீட்டுல போட்டிருப்பாரு இல்லையா, அதை வந்து டை எடுத்து படிப்பாரு. அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா உங்களோட செல்லர் அதாவது அந்த பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவ எழுதி வச்சிருக்கா. பக்கத்திலேயே ஒரு சூனியக்காரியோட டிராயிங்க வரைஞ்சிருப்பா. சோ இதை படிச்சு பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த பேஸ்மெண்ட்டை வந்து ஓபன் பண்ணி அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு அவர் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவர் ஓபன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஆபி வந்துருவா. அவருமே வந்து சொல்றாரு இதுக்குள்ள ஏதாவது குழந்தைங்க இருக்காங்களா என்ன, ஏன்னா ஒரு லெட்டர் வந்தது அப்படின்னு அவகிட்ட சொல்ல வரதுக்குள்ள அவ என்ன பண்றான்னா அவரோட காதுல வந்து ஒரு மந்திரத்தை ஓதுறா. அவளதான் இந்த மாதிரி அவ பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க அவனோட காதுல இருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா ஹார்பர் ஆபீஸ வந்து காட்டுவாங்க. அங்க இருக்கிறதோ நம்ம சாரா. அவங்க ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது அந்த ஜன்னல்ல பாத்தீங்களா யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரியல. அது வேற யாருமே கிடையாது, அந்த சூனியக்காரி ஆபி தான். அவங்க வந்து அங்க இருந்து கிளம்பும் போது அந்த இடத்துக்கு நம்ம மெலோரி வருவாங்க. அவ என்ன சொல்றான்னா நீங்க போய்க்கோங்க, நான் வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஹார்பரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலேயே அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹார்பர் ஆபீஸோட டோர் தானா திறந்திருக்கு. இவளும் சுத்தி முத்தி பாத்திருக்கா, ஆனா அங்க யாருமே இல்ல. வெளியிலேயோ ஒரு வயசானவர் அவரோட நாயை கூட்டிட்டு வந்து அங்க மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு, அதுவும் இந்த ராத்திரி நேரமும். சரி யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு மெலோரி என்ன பண்றான்னா அவ சைக்கிள் எடுத்துட்டு அங்கிருந்து போகும்போது அப்பதான் காட்டுறாங்க இந்த ஹார்பர்ல மெலோரியோட ஒரு போட்டோ இருந்திருக்குமே. அந்த போட்டோ இப்ப அங்க இல்ல. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவன் வந்து பைனாகுலர் வச்சு ரொம்ப நேரமா பாத்துட்டு இருப்பான். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு இவனுக்கு சரியா தெரியாது. உடனே இவன் என்ன பண்றான்னா காலையில ஆபி குப்பைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த குப்பை தொட்டியில போட்டிருப்பாளே அந்த குப்பை தொட்டிய அவன் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல அந்த சிசிடிவி கேமராவோட சின்ன மானிட்டர் இருக்கும். கூடவே அந்த நெய்பர்ஸோட கடைசி குழந்தை, அந்த குழந்தையோட போட்டோ உடைக்கப்பட்ட நிலைமையில அங்க இருக்கும். இத வந்து இவன் இப்படி பாத்துட்டு இருக்கும் போது டோர் ஓபன் பண்ணி டை வந்து வெளியில வருவாரு இல்லையா. அந்த ஆளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ போய் மறைஞ்சிருவான். ஆனா அவரு பாருங்களேன் அவனை பாக்குறக்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்கான். அவன் வெளியில இருக்கிற ஏதோ ஒரு ரூமுக்கு வந்து போறான். சோ இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த டையவே தான் காட்டுவாங்க. அவன் வந்து சுயநலவுல இருக்கிற மாதிரியே தெரியல. லிட்டரலி அவன் கண்ட்ரோல்லே இல்ல. நம்ம ஹீரோ என்ன பண்றாப்லன்னா அவனோட வீட்டை சுத்தியும் இந்த உப்பை வந்து அவன் பரப்பி வைக்கிறான். எந்த மாதிரி அவன் போட்டுட்டு இருக்கும் போது ஆபி என்ன பண்றானா வேக வேகமா இவங்க வீட்டை நோக்கி நடந்து வரா. நம்ம ஹீரோவும் பயந்து போய் வேக வேகமா அவனோட ரூம்ல போய் அந்த டோர் சாத்துறான். அந்த மாதிரி அவ மேல வந்து என்ன பண்றான்னா மெலோரி ஒரு பேப்பரை தூக்கி அந்த வீட்டுல போட்டிருப்பா இல்லையா, அதே பேப்பரை நம்ம ஹீரோவோட ரூம்ல போட்டுட்டு அவ போறா. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஆபி அவங்க பேஸ்மெண்ட்டை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாப்லனா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற டோரோட லாக்க உடைச்சு அதுக்குள்ள அவன் போறான். அந்த மாதிரி அதுக்குள்ள போகும்போது அந்த சமயத்துல அவன் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த பாப்பான். என்னன்னு பார்த்தா அது ஒரு விச் கிராஃப்ட். இந்த ரிச்சுவல் படம் பார்த்திருக்கீங்களா? நான் கூட அதை
அதை போட்டிருக்கேன். அந்த படத்துல வர எக்ஸாக்ட் ரெப்ளிகேட்டா தான் இதை வச்சிருப்பாங்க. அந்த விச் கிராஃப்ட்ல இவங்க நெய்பரோட ஃபேமிலி போட்டோ வந்து இருக்கும். அதுலயும் பாருங்களேன், டையோட ஃபேஸ் ஒரு மாதிரி நெகத்தால கீறப்பட்டிருக்கு. இதுல வந்து நம்ம டில்லியனையும் காணோம், அப்புறம் அந்த கை குழந்தையும் காணோம். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாப்லன்னா 911க்கு கால் பண்ணி அந்த வீட்டோட அட்ரஸ், அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, அவங்க பேஸ்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு விச் கிராஃப்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவரு இன்னொரு ஒரு போட்டோவை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து சைக்கிள் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அது என்ன போட்டோ அப்படின்னு பார்த்தா நம்ம மெலோரியோட ஃபேமிலி போட்டோ. நம்ம ஹீரோ என்ன பண்றாப்லன்னா மெலோரிக்கு வந்து கால் பண்ணி உன்னோட சிஸ்டர் எங்க? யாரு? என் சிஸ்டரா? ஆமா, உன்னோட சிஸ்டர் லில்லி எங்க அப்படின்னு கேட்கும்போது அவ யாரு லில்லி அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோயினோட ஞாபகத்தையும் அந்த சூனியக்காரி வந்து அழிச்சிட்டா. சோ இந்த சமயத்துல தான் நம்ம லில்லியை வந்து காட்டுவாங்க. அவ என்ன பண்றான்னா அந்த ஹார்பர்ல இருக்கிற ஒரு பிளே கிரவுண்ட்ல அவ ஜாலியா விளையாண்டு இருப்பா. அந்த மாதிரி அவ விளையாண்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரி வந்துருவா. நம்ம ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் அந்த ஹார்பருக்கு வருவாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு எங்க லில்லின்னு. இந்த சமயத்துல தான் அங்க நம்ம ஹீரோ வந்து வம்பு பண்ணாங்கல்ல, அந்த கேங்குமே அங்க வரும். கூடவே அந்த ஹார்பர்ல நம்ம சாராவும் இருப்பாங்க. இப்படி வந்து நம்ம ஹீரோ அங்கே இங்கேயுமா தேடிட்டு இருக்கும்போது அப்பதான் அவன் கண்ணுக்கு லில்லி தெரியறா. என்னன்னு பார்த்தா அந்த சுனியக்காரி லில்லியை கூட்டிட்டு அந்த காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேக வேகமா லில்லியை காப்பாத்தலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த கும்பல் நம்ம ஹீரோ போட்டு சர்ற மாதிரி அடிப்பானுங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோ அவனோட போட்ல வந்து அந்த குப்பைகள் எல்லாம் கூட்டிருப்பான் இல்லையா, அதுக்காக தான் அவன் செம்ம காண்டாகி அவனை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். நம்ம சாராவை வந்து அதை தடுத்து விடலான்னு பாப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவே அவனை தள்ளி விட்டுட்டு காட்டுக்குள்ள வேக வேகமா ஓடுறாரு. அவர் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடி போவாரு. அந்த மாதிரி ஓடி போகும்போதுதான் அங்க லில்லியோட குரல் வந்து கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு அடியில இருக்கிற ஒரு பெரிய சுரங்கத்துல லில்லி வந்து மாட்டிப்பா. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வேக வேகமா லில்லியோட கையை பிடிச்சு வெளியில இழுக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது நம்ம லில்லிய வேகமா உள்ள இழுத்துரும். நம்ம ஹீரோவோ பேலன்ஸ் கிடைக்காம கீழே விழுந்து தலையில அடிபட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாரு. அதுக்கப்புறமா ராத்திரி ஆகும். இப்பதான் நம்ம ஹீரோக்கு முழிப்பே வரும். உடனே அவன் என்ன பண்றான்னா வேக வேகமா வீட்டுக்கு வரான். அந்த மாதிரி அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் வீட்டு வாசல்ல போலீஸ் கார் வந்து அங்க நிக்கும். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சோ உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க அப்பா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரா என்ன சொல்றாங்கன்னா நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியில கூட்டிட்டு போவாங்க. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, நீ அந்த நெய்பரோட வீட்டை உடைச்சு உள்ள போயிருக்க, ஹார்பர்ல ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்க. இங்க பாருங்க அப்பா, தயவு செஞ்சு அதெல்லாம் கிடையாது, அது எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. உண்மை என்னன்னு நான் சொல்றேன், அந்த தயவு செஞ்சு நம்புங்க. அந்த ஆபி அவங்க 2 குழந்தைகளை கொண்டிருக்கா. அது மட்டும் இல்லாம மெலோரியோட சிஸ்டர் லில்லியும் அவ கடத்திட்டு போயிருக்கா. அவ எல்லாத்தோட ஞாபகங்களையும் பறிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது யாரு ஆபியா? அவ ஒரு நல்ல பொண்ணு, அவளை பத்தியா நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. நான் சொல்றதை நம்பலினாலும் பரவாயில்ல, அவங்களோட அந்த பேஸ்மெண்ட்ல போயாச்சு பாருங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது அதை எதையுமே அவர் கேட்கற மாதிரி தெரியல. சோ இதை பார்த்த உடனே சாரா என்ன பண்ணுவாங்கன்னா அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுப்பாங்க. இங்க பாரு, எனக்கு உன் நிலைமை என்னன்னு புரியுது, ஆனா இருந்தாலும் நீ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவான். அந்த மாதிரி அவன் வாயை எடுக்கும்போது அந்த இடத்துல அவன் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் வாட ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிறது சாராவே கிடையாது, அது அந்த சூனியக்காரி தான். அவன் என்ன சொல்றானா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இத சுதாரிச்ச உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாப்லனா பக்கத்துல இருந்த அந்த சால்ட் பாட்டில தூக்கி அவன் மேலேயே எறியறான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அது மிஸ் ஆயிரும். இப்ப அவ உருமாறி இவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோ அவளோட கையை கிழிச்சிருவாரு. ஆனா ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல என்ன ஆச்சுன்னே தெரியாது. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவோட அப்பா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி அவர் என்ன நினைச்சுப்பாருன்னா இவன் தான் சாராவை வேணும்னே கத்தியால கிழிச்சிருக்கான்னு. சாரா வழியால துடிக்கிற மாதிரி நடிப்பா. அப்பா தயவு செஞ்சு வேணாம், நம்பாதீங்க அப்படின்னு இவன் சொல்ல வரும்போது நம்ம ஹீரோவை அவர் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல தான் அந்த போலீஸ் ஆபீசரையும் இந்த சாரா வந்து வசியம் பண்ணிடுவா. இத பார்த்த உடனே லிட்டரலி அந்த இடத்துல நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்துருவாரு. இங்க பாருங்கப்பா, தயவு செஞ்சு நான் காப்பாத்துங்க. ஆனா அவரால எதுவுமே பண்ண முடியாது. அப்பதான் நம்ம ஹீரோ கடைசியா சொல்றாரு, நீங்க என்ன நம்பலினாலும் பரவாயில்ல, அவங்களோட பேஸ்மெண்ட்ல போயாச்சு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோவை போலீஸும் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க நம்ம ஹீரோவோட அப்பா அவனை காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது சாரா அவரை தடுக்க பாக்குறா. ஆனா அதே மீறி அவர் என்ன பண்ணுவாருன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து போலாம் அப்படின்னு பாப்பாரு. ஆனா அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ சொன்ன அந்த வார்த்தை வந்து ஞாபகம் வரும். அதாவது அந்த பேஸ்மெண்ட்ல செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல. அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோவை ஒரு பீச் ஓரமா கூட்டிட்டு வந்து அவனை தண்ணியில முக்கி அவனை கொலை பண்ண பாக்குறாரு. இந்த மாதிரி தண்ணியில போட்டு முக்கும் போது நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்திலே மயங்கிடுவாரு. இந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு முழிப்பு வரும் பாருங்க. அந்த சமயத்துல எங்க இருந்தோ வந்த ஒரு நாய் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துது. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் அந்த நாயையும் ஷூட் பண்ணிடுவாரு. கடைசியா நம்ம ஹீரோவையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோ கெஞ்சறாரு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது அவ பண்ண அந்த வசியத்தையும் தாண்டி அவரோட உள்ளுணர்வு இது தப்பு அப்படின்னு அவருக்கு சொல்லும். இதனாலேயே மனசு தாங்காம அவர் தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போறாரு. நம்ம ஹீரோ அவரோட அந்த கன்னை எடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடுறாப்ல. நம்ம ஹீரோவோட அப்பா அவ சொன்ன மாதிரியே பேஸ்மெண்ட்ல போய் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. இந்த சமயத்துல தான் டை வெளியில இருக்கிற ஒரு ரூம்குள்ள போறத அவன் பாக்குறான். இத பார்த்துட்டு இவருமே என்ன பண்றாருன்னா அந்த ரூம்குள்ள போறாரு. அந்த ரூம்குள்ள ஒரு பெரிய படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டுல அப்படியே மெதுவா ஏறும்போதுதான் தெரியுது டை அந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த விச் கிராஃப்டையும் அவர் பாக்குறாரு. அந்த விச் கிராஃப்ட்ல அந்த நெய்பரோட ஃபேமிலி போட்டோ மட்டும் இல்லாம இன்னொரு ஃபேமிலி போட்டோவுமே இருக்கும். அது யாருதுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி போட்டோ. சோ லிட்டரலி இத பார்த்த உடனே இப்பதான் அவரு தன் பையன் சொன்னது எல்லாமே அவருக்கு புரிய வருது. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா பின்னாடி வந்த அந்த சோனியக்காரி கத்தியை எடுத்து அவளோட முதுகுலயே சொருவரா. அவரால சுத்தமா முடியல. அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருந்து தப்பிக்க தான் பாக்குறாரு. அவளும் பின்னாடி துரத்தி வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ராட் எடுத்து அவன் மூஞ்சிலே அடிப்பா பாருங்க. அவளோட முகமுடி கழண்டு கீழே விழுகும். பார்த்தா அந்த சூனியக்காரி அந்த சாராவோட உடம்புலதான் இருக்கு. அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவோட அப்பா கழுத்தை பிடிச்சு அவரை நெருக்கிய சாகடிக்க பார்க்கும்போது அவளோட கைகளுக்குள்ள இருந்து அந்த விச்சோட கைகள் மெதுவா வெளியில வரும். இந்த மாதிரி அவரை கரெக்டா கொலை பண்ண வரும்போது நம்ம ஹீரோ கன்னை எடுத்து அந்த இடத்துல ஷூட் பண்றாரு. அவளதான் அந்த இடத்துல அவ இறந்து போறா. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற அந்த சூனியக்காரி இருக்கா இல்லையா, அவளை கிழிச்சுக்கிட்டு வெளியில வர பாப்பா. இந்த மாதிரி அவ அந்த உடம்புல இருந்து வெளியில வரும்போது நம்ம பசங்க அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. இங்க நடந்த கலவரத்துல அங்க இருக்கிற மெழுகுபத்திரி கீழே விழுந்து அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் எரிய ஆரம்பிக்கும். அந்த நெய்பரோட ஃபேமிலி போட்டோவுமே எரியும் இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே நம்ம ஹீரோவோட ஃபேமிலி போட்டோவும் இருக்கும். அந்த போட்டோ நல்லா ஒத்து பாருங்க, ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. இவங்க 3 பேரும் இருக்கிற அந்த போட்டோல 4வது ஒரு சின்ன பையன் இருக்கான். என்னன்னு பார்த்தா இங்கதான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகும். அப்பதான் அவரோட கையில இருக்கிற கட்டை பாக்குறாரு. அதுல நேத்தன் அப்படின்னு எழுதி இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டிமா நீ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அது ஆக்சுவலி நம்ம ஹீரோவை கிடையாது, நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த சின்ன பையன். அவனை தான் அவங்க சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலி அவன் நம்ம ஹீரோவோட பிரதர். அவன் பேரு நேத்தன். அவங்க அப்பா கூட நைட் டின்னர் சாப்பிடும் போதும் சரி நேத்தன் தான் அந்த டாயை வச்சு விளையாண்டு இருப்பான், நம்ம ஹீரோ கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆபி முதல்ல அந்த வீட்டுக்கு வரும்போது முன்னாடி போய் பார்த்தது நம்ம ஹீரோ கிடையாது, அவன் தம்பி நேத்தன் தான். அந்த சமயத்துல கூட ஆபி நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிருப்பா இல்லையா, அது ஏன் இப்ப புரியுதா? அவ லிட்டரலி நம்ம ஹீரோவோட நினைவுகளை அவ பறிச்சிருப்பா. அதனாலயே தனக்கு ஒரு தம்பி இருக்கிறதாவும் அவன் பேரு நேத்தன் அப்படிங்கறதே நம்ம ஹீரோ மறந்துருப்பாரு. இந்த சமயத்துலதான் காட்டுக்குள்ள இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சின்ன பையனோட குரல் கேட்கும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு கார்ல இருக்க வச்சுக்கிட்டு வேக வேகமா அவரோட ஸ்டோர் ரூம்ல போய் தேவையான பொருட்களை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. ஒரு கயிறு, அப்புறம் கொஞ்சம் பெட்ரோல், இந்த மாதிரி அவர் எடுத்துட்டு அங்கிருந்து போக பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்த மெலோரி என்னோட தங்கச்சி எங்க அப்படின்னு அவ கேக்குறா. எனக்கு தெரியல, ஆனா நான் நேத்தனை காப்பாத்த போனோம் அப்படின்னு சொல்லி அவ கையில உப்ப கொடுத்துட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண சொல்றான். இந்த மாதிரி வேக வேகமா போய் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வரப்பல அங்க வந்த உடனே அந்த மரத்தை சுத்தியும் நம்ம ஹீரோ பெட்ரோலை ஊத்தி அதை மொத்தமா ஈரப்படுத்துறாரு. மெலோரி வந்து கேக்குறான் எங்க என்னோட தங்கச்சி லில்லி எங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, அதுக்குள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, நான் உள்ள போறேன், இந்த மரத்தை சுத்தி அந்த உப்பை கொட்டு, இது வந்து அவளை வெளியில விடாம தடுக்கும். நான் இந்த கயிறை பயன்படுத்தி உள்ள போறேன், 10 நிமிஷத்துக்குள்ள நான் வெளியில வரலைனா இதை எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா மெதுவா அதுக்குள்ள போறாரு. பார்த்தா அது ரொம்பவும் நீளமா போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இன்னொரு சுரங்கமும் இருக்கும். நம்ம ஹீரோ இப்படி வந்து உள்ள போயிட்டு இருக்கும் போது வெளியில மெலோரி உப்பை வந்து அந்த இடத்துல கொட்டிட்டு இருக்கா. ரொம்ப தூரம் இந்த மாதிரி அதுக்குள்ள போகும்போது ஒரு வழியா நேத்தனை வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவன் மேல இருக்கிற அந்த வேர்கள் எல்லாம் எடுத்து அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா டில்லியன அந்த சோனியக்காரி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கன் எடுத்து காட்டும் போது அவ அங்கிருந்து ஓடிடுவா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வேக வேகமா போ அப்படின்னு சொல்லி 2 பேருமே அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல மேல இருந்து வந்த அந்த சோனியக்காரி நம்ம ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு போயிருவா. நேத்தனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதானா, நம்ம ஹீரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அவரு கையில தான் கன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த சூனியக்காரி ஷூட் பண்ணி அங்கிருந்து நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு. அந்த சூனியக்காரி அவர் தரன்னு இழுத்துட்டு போனதுல நம்ம ஹீரோட வயித்துல பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஆனா எப்படியோ ஒரு வழியா நேத்தனை அங்கிருந்து தப்பிக்க வைப்பாரு. மெலோரி என்ன பண்றானா நேத்தனுக்கு அங்கிருந்து வெளிவர உதவி பண்றா. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல தான் லில்லியோட குரல் வந்து அங்க கேட்கும். என்னன்னு பார்த்தா லில்லி அந்த இடத்துல வசமா மாட்டிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவ பக்கத்திலே ஒரு போலரைட் கேமராவுமே இருக்கும். நம்ம ஹீரோ வேக வேகமா அங்க இருக்கிற வேர்கள் எல்லாம் எடுத்துட்டு லில்லி அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு
வந்து அந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. அவ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை சர்ற மாதிரியே அடிச்சு அவனோட உடம்புக்குள்ள அவ போக பாக்குறா. நம்ம ஹீரோ கையில ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறாரு. இந்த நேரத்துல அந்த போலராய்ட் கேமரா வச்சு லில்லி அவளை போட்டோ எடுப்பா. அந்த பிளாஷ் பட்ட உடனே அவ திசை திரும்புவா பாருங்க. அந்த சின்ன மரக்குச்சியை எடுத்து நம்ம ஹீரோ அவளோட கழுத்திலே சொருகிறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து தப்பிப்பாங்க. எப்படியோ வேக வேகமா லில்லி வெளியில வந்துருவா. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வெளியில வர ட்ரை பண்ணும்போது அந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவை அதுக்குள்ள இழுக்க பாப்பா. நம்ம மெலோரி என்ன பண்றானா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து காப்பாத்த ட்ரை பண்ணுவா. ஆனா அவளால முடியாது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட அப்பா காரை எடுத்துட்டு வேகமா இந்த மரத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல மெலோரி என்ன பண்றானா அங்க இருக்கிற உப்பை எடுத்து அவ மூஞ்சிலே எரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. அந்த காரும் வேகமா வந்து அவ மேல பொத்துன்னு மோதி அந்த இடத்திலே அவளுக்கு சமாதி கட்டுறாங்க. அந்த காரு அங்க மோதினதுல தீப்பொறி ஏற்பட்டு அந்த மரமும் எரியுமா. அவங்க அப்பாவை காப்பாத்தி இவங்க எல்லாருமே அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வழக்கம் போல மெலோரி ஹார்பருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாரு. சோ அவகிட்ட இருக்கிற அந்த பூவை நம்ம ஹீரோ கொடுத்து இன்னில இருந்து நீ போறல இன்னும் நாம எப்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு தேங்கி தேங்கி பேசுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவரோட லவ் மெலோரி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோட அம்மாவுமே அங்க வந்திருப்பாங்க. அவங்க அப்பாவை கூட்டிட்டு இவங்க அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. சோ அந்த மாதிரி வண்டியில போயிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, நீ இவளை எப்படி பிடிச்ச அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ அவ கொடுத்த அந்த பூவை வந்து பாக்குறாரு. அந்த பூவை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வரும். இத வந்து நம்ம ஹீரோ முன்னாடியே ஸ்மெல் பண்ண மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகும். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தா இப்பதான் படத்துல ஒரு ட்விஸ்ட். மெலோரி குழந்தைங்க எல்லாத்துக்குமே செயிலிங் கத்து கொடுக்கறதுக்காக கடலுக்கு நடுவுல அந்த போட்டை எடுத்துட்டு போகும்போது இப்ப அவளை காட்டுவாங்க பாருங்க. என்னன்னு பார்த்தா இப்ப அந்த சூனியக்காரி மெலோரியோட உடம்புக்குள்ளதான் இருக்கா. அண்ட் இப்படியாக இந்த படமும் முடியுது. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.